இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தியை மட்டுமே நம்முடைய தியானத்துக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசித்த பகுதியானது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 37 முதல் 41 முடிய. ஒரு சின்ன வாசகம்தான், குறைவான வசனங்கள் உள்ள ஒரு வாசக பகுதிதான். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கைக்கு பல்வேறு சவால்களை, பல்வேறு சிந்தனைகளை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். முதலில் இந்த வாசகம் இப்படியாக துவங்குகிறது. ஆண்டவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது பரிசேயர் ஒருவர் வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். உணவு அருந்தும்படியாக அழைப்பு விடுக்கப்படுகிறது. பரிசேயர், விவிலியத்தில் பரிசேயர்கள் என்ற வார்த்தை, இவர்களை பற்றி நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள், இப்படியாக பல்வேறு மனிதர்கள் விவிலியத்தில் இடம்பெறுவதும் இயேசுவிடம் அடிக்கடி வந்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி குறை சொல்வதும் நாம் பார்க்கிறோம். இத்தகைய குழுவில் ஒரு குழுவை சார்ந்தவர்கள் பரிசேயர்கள். இந்த பரிசேயர், பாரிசீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த பரிசேயர்கள் என்றால் என்ன பொருள்? இந்த பாரிசீஸ் என்பதனுடைய மீனிங், அர்த்தம் என்ன என்றால் தனித்து இருப்பவர்கள். ஒன்ன வரமாட்டாங்க, ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு வைத்து கொண்ட பெயரே நாங்கள் தனித்து இருப்பவர்கள், செப்பரேட்டட் ஒன்ஸ். அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து இருப்பதை விரும்பாதவர்கள். இவர்கள் யூத மதத்தினுடைய ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் யூதர்கள் தான், ஆனால் எல்லா யூதர்களோடு சேர்ந்து இவர்கள் கலந்து வழிபடுவது இல்லை, ஒன்றாக இருப்பது இல்லை. யூத மதத்தை சார்ந்த ஒரு பிரிவினை மக்கள். சமூகத்தில் ஒரு அளவுக்கு ஏன் முக்கியமான ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள், மக்கள் மத்தியிலே பிரபலமானவர்கள். இவர்கள் இன்றைய சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு பிஸ்னஸ் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடியவர்கள். அவருடைய அந்தஸ்து பிஸ்னஸ் மேன், ஒரு வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் அதிபர்கள் என்கின்ற ஒரு நிலையில் அன்றைய சமூகத்தில் இருந்தவர்கள். இவர்கள் மோயிசன் நமக்கு கொடுத்த நம்முடைய விவிலியத்தில் இருக்கக்கூடிய 5 புத்தகங்கள், அதை இறைவன் தங்களுக்கு கொடுத்த விவிலியமாக கருதியவர்கள். அந்த 5 புத்தகங்களில் இருக்கக்கூடிய சட்டங்களை மிக நுணுக்கமாக, மிக கவனமாக கடைபிடித்தவர்கள். தோரா என்று சொல்லுவோம். இந்த தோரா என்பது அவங்களுடைய விவிலியம். அதை மிக நுணுக்கமாக சட்ட புத்தகங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சட்டங்களை கடைபிடிப்பதில் மிக கவனமாய் இருந்தவர்கள். சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டுமல்ல, இந்த சட்டங்களை பற்றிய அவர்களுடைய முன்னோர்கள் விளக்கி சொன்னார்கள். அந்த விளக்கங்களையும் கூட அவர்கள் கடைபிடிப்பதில் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். எடுத்துக்காட்டாக இந்த 5 புத்தகங்களில் வரக்கூடிய ஒரு கட்டளை தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இது தோராவில் இருக்கக்கூடிய அல்லது 5 சட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. ஆனால் இவருடைய முன்னோர்கள் இந்த தூய்மையை பற்றி விளக்கி சொல்லுகிற போது எங்கெல்லாம் தூய்மை இருக்க வேண்டும், எதிலெல்லாம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், தூய்மையை கடைபிடிக்கிற போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தூய்மை என்கிற ஒரு சட்டத்தை பல சட்டங்களாக, பல கட்டளைகளாக, பல சடங்குகளாக மாற்றினார்கள். சடங்குகளாக மாற்றியது மட்டுமல்ல, அது சமய சடங்குகளாக, ரிலிஜியஸ் கட்டளைகளாக, சமய கட்டளைகளாக மாற்றினார்கள். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் வாசித்தது, கை கழுவாமல் சாப்பிட்டது. அதை நாம் பின்பாக பார்ப்போம். இந்த பரிசேயர்கள் தலைமை
பண்புள்ள அல்லது சமூகத்திலே பெரிய மதிப்புள்ள ஒரு இடத்திலே இருந்தார்கள். இவர்கள்தான் இந்த தொழுகை கூடங்களை எல்லாம் கட்டினார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு தொழுகை கூடத்துக்கு போனார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். தொழுகை கூடத்தை கட்டினார்கள். இவர்கள்தான் தொழுகை கூடத்தினுடைய தலைவர்களாகவும் இருந்தார்கள். சட்ட புத்தகங்களை பற்றி மக்களுக்கு கற்பித்தார்கள். சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று மக்களை வலியுறுத்தினார்கள். அப்படி சட்டங்களை கடைபிடிக்கல, கட்டளைகளை கடைபிடிக்கல, இவர்கள் சொல்லுகிற சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்றால், கடைபிடிக்காதவர்களை எப்படி பார்த்தார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் பாவிகள். they are sinners. சட்டங்களை கடைபிடிக்கிற நாங்கள் புனிதவான்கள், சட்டங்களை கடைபிடிக்கிற நாங்கள் எல்லாம் கடவுளுடைய மனிதர்கள், கடவுளுக்கு விருப்பமானவர்கள். சட்டங்களை கடைபிடிக்காத, கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் எல்லாம் பாவிகள், அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் பரிசேயர்கள். இந்த பரிசேய இனத்தை சார்ந்த குழுவை சார்ந்த ஒருவர் தான் இன்று இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். இயேசுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற போது, நற்செய்தியை படிக்கிற போது, பல்வேறு சமயத்தில் இயேசு செய்த காரியங்களை எல்லாம் கேள்வி கேட்டவர்கள் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். எடுத்துக்காட்டாக, இயேசு ஓய்வு நாளில் சுகப்படுத்துகிற போது உடனடியாக வந்து, ஓய்வு நாளில் ஏன் சுகப்படுத்தினீங்க, ஓய்வு நாளில் ஏன் இதை செஞ்சீங்க என்று இயேசு செய்த நல்ல காரியங்களை எல்லாம் கேள்விக்கு உட்படுத்தியவர்கள், விமர்சனம் செய்தவர்கள் இந்த பரிசேயர்கள். பேய் ஓட்டுகிற போது இயேசுவை பற்றி என்ன சொன்னாங்க? இவன் பேய்களுடைய தலைவனை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான். பல்வேறு இடங்களிலே இயேசு செய்த அற்புத செயல்கள், அரும் அடையாளங்கள், புதுமைகள் எல்லாம் கேள்விக்கு உட்படுத்தியவர்கள் யார் என்றால் இந்த பரிசேயர்கள். இப்ப இந்த பரிசேயர்களில் ஒருவன் தான் இன்றைக்கு இயேசுவிடம் வந்து, எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவும் அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறார். எனக்கு முதல் செய்தியாக இங்கிருந்து நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பரிசேயன் தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை அழைத்தான், உணவருந்த அழைத்தான். இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு நாம் யாரை அழைக்கிறோம்? நம்முடைய வீட்டுக்கு கெஸ்டா, விருந்தினர்களாக, அல்லது நம் வீட்டுக்குள் நுழைய யாரை அனுமதிக்கிறோம்? இயேசு பரிசேயனுடைய வீட்டுக்கு போனார், சக்கீனுடைய வீட்டுக்கு போனார், மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போனார், பல்வேறு வீடுகளுக்கு சென்றார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மனிதர்கள் யார்? நம்முடைய குடும்பத்துக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய மனிதர்களா? நம்முடைய குடும்பத்தை மன நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதர்களா? நல்ல பண்புள்ள, கிறிஸ்துவ மதிப்பீடு உள்ள மனிதர்களா? இயேசுவை பின்பற்றுகிற அல்லது இயேசுனுடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகிற, சமூகத்திலே ஒழுக்கமான, நல்ல எண்ணம் கொண்ட, நல்ல பண்புகளை கொண்ட இந்த மனிதர்களையா நம்முடைய வீட்டுக்குள் வர வைக்கிறோம்? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய இளைஞர்கள் யாரை உங்களுடைய வீட்டுக்குள் அழைத்து வருகிறார்கள்? நண்பர்களாக, தோழர்களாக, தோழிகளாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே யாரை அவர்கள் அழைத்து வருகிறார்கள்? மதுபானம், குடி, இவைகள் நம்முடைய குடும்பத்திலே நடக்க, இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நாம் அனுமதிக்கிறோம் என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த பரிசேயன் கூட இயேசு செய்யக்கூடிய நல்ல காரியங்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த பரிசேயன் கூட தன்னுடைய வீட்டுக்கு யாரை அழைத்தான் என்றால் இயேசுவை அழைக்கிறான். இன்னைக்கு நம்ம யாரை கூப்பிடுகிறோம்? எப்படிப்பட்ட மனிதர்களை நம்முடைய வீட்டுக்குள் அடைக்கலம் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் உறவு வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், பல்வேறு குடும்பங்கள் இருக்கக்கூடிய தாய், தந்தை, பெற்றோர்கள் இதுபோல எங்களை போல பங்கு தந்தைகளிடம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஃப்ரெண்டு போல தான் ஃபாதர் உள்ள வந்தான், நண்பன் என்று சொல்லி கொண்டு தான் உள்ள வந்தான். எங்க பொண்ணுடைய நண்பன், என்னுடைய பொண்ணுடைய மகளுடைய நண்பன், என் பொண்ணு கூட வேலை செய்யக்கூடியவன்
அப்படின்னு சொல்லி தான் வந்தான். அம்மான்னு கூப்பிட்டாங்க, அப்பான்னு கூப்பிட்டாங்க, ஆன்டின்னு கூப்பிட்டாங்க, மாமான்னு கூப்பிட்டாங்க, அங்கிள்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இறுதியில் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான் ஃபாதர். கேள்விப்படுகிறோம் நிறைய குடும்பங்களில். யாரை நம்முடைய குடும்பத்துக்குள் அனுமதிக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களை நம்முடைய குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்? பிரியமானவர்களே, இயேசை போன்றவர்கள், இயேசுடைய மதிப்பீடுகளை தாங்கியவர்கள், நல்ல ஒழுக்கம் உடையவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வர அனுமதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய நிம்மதியை, சமாதானத்தை, நம்முடைய பண்புகளை, நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துபவர்களை நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் அனுமதித்தோம் என்றால் பாதிக்கப்படுவது நாம் தான். அப்போ முதல் செய்தி இன்னைக்கு பரிசேயன் இயேசுவை அழைத்தான். அதை வைத்து பார்க்கிற போது நாம் கொஞ்சம் யாரை நம்முடைய குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் அனுமதிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவும் அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். ரெண்டாவது பாருங்க, பரிசேயர்கள் எப்போதுமே இயேசு பற்றி குறை சொன்னாங்க. எது நல்லது செய்தாலும் அவருடைய பார்வைக்கு அது குறையாகத்தான், தப்பாகத்தான், தவறாகத்தான் இருந்தது. ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இதை செய்யறீங்க, ஓய்வு நாள் ஏன் இது பண்றீங்க? அவர்கள் இயேசு செய்த நல்ல காரியங்களை பாராட்டவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல பேய் பிடித்து ஒரு மகனை குணப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பேயினுடைய தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறார், இயேசுடைய பெயரை கெடுப்பதற்காக. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரிசேயனுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு சக உறவு கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நம்மளை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டான், நம்ம கொஞ்சம் காயப்படுத்திட்டான், நம்முடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டோம்னா அவங்களுடைய திருமணங்களுக்கு கூட நாம் செல்வது கிடையாது. அவன் வீட்டுக்கா நான் போக மாட்டேன், அவன் ஃபங்க்ஷனுக்கா நான் போக மாட்டேன், அவன் பையன் பொண்ணு கல்யாணத்துக்கா நான் போக மாட்டேன். ஒரு காலம் அவனுடைய வீட்டில் நான் கால் மிதிக்க மாட்டேன், வாசல் படியே நான் மிதிக்க மாட்டேன். எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு பகைமை எண்ணங்கள், எவ்வளவு கோபங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். அவன் உறவு எனக்கு வேண்டாம், அவன் சொந்த மதம் எனக்கு வேண்டாம், என்னை காயப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவனுடைய வீட்டுக்கு ஒருபோதும் நான் போக மாட்டேன். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் இயேசுவை எத்தனை தடவை காயப்படுத்தினார்கள், எத்தனை தடவை அவதூறு பேசினார்கள். பாவிகளோடு இவன் உரையாடுகிறான், பாவிகளுடைய வீட்டில் இவன் சாப்பிடுகிறான், விபச்சாரிகளுடைய நண்பன், இப்படியெல்லாம் பேசியவர்கள் பரிசேயர்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட வீட்டுக்கும் போகிறார். ஏன்னா இயேசுடைய மனசுல பகைமை எண்ணம் கிடையாது, இயேசுடைய மனதுக்குள்ளே பழி வாங்கும் எண்ணம் கிடையாது, இயேசுடைய மனதுக்குள்ளே வெறுப்புணர்ச்சி கிடையாது. நீ இப்படி பேசிட்ட அதனால் உன்னை வெறுக்கிறேன், நீ என்னை இப்படி பேசியிருக்கிறாய் அதனாலும் உன்னை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஒருபோதும் பகைமை எண்ணங்களை தன்னுடைய உள்ளத்துல, வெறுப்புணர்வுகளை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து யாரையும் பார்த்தது கிடையாது. இயேசு தன்னை தவறாக பேசிய பரிசேயர்களுடைய வீட்டுக்கும் இயேசு போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் பகைமை எண்ணங்களை உள்ள வச்சுட்டு நம்முடைய உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்லாமல், சொந்தம் பந்தங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல், அந்த உறவு வேண்டாம், அந்த சொந்தம் வேண்டாம், அந்த எந்த விதமான ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இனி நீ யாரோ நான் யாரோ, உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன், என் வீட்டுக்கு நீ வராத, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சொந்த பந்தம் உறவெல்லாம் சொல்லி இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்லை என்று எத்தனை பேர் நம்முடைய உறவுகளை எல்லாம் வெட்டி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் மன்னிக்கிற தன்மை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை இல்லாமல் எத்தனை உறவுகளை நாம் விட்டு இருக்கிறோம். சொந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போகாத பெற்றோர்கள், சொந்த மகளுடைய வீட்டுக்கு போகாத பெற்றோர்கள். மருமகள் அப்படி பேசிட்டான், இனிமேல் நான் என் பையனுடைய வீட்டுக்கு போக மாட்டேன், என்னுடைய அத்தை என்னுடைய மாமா இப்படி பேசிட்டாங்க, எனவே என்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டேன். எப்படியாக நாம் நம்முடைய உறவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இங்கே வஞ்சகம், பொய், கோபம், பகைமை எண்ணம், எரிச்சல், வெறுப்பு உள்ளே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு பரிசேயன் என்ன பேசியிருந்தாலும் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று போகிறார். அதாங்க மன்னிக்கிற மனப்பான்மை. மன்னிக்கிற மனப்பான்மை. உள்ளம் சுத்தமாக இருந்துச்சு, உள்ளம் நன்றாக இருந்தது.
அதில் எவ்விதமான தீமை எண்ணங்கள் கிடையாது. இயேசுக்கு வீட்டுக்குள் போகிறார். ஆக இரண்டாவது செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எத்தனை உறவுகள் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெறுப்புணர்ச்சியினாலும் பகைமை எண்ணங்களாலும் வெட்டி விட்டு இருக்கிறோம். என்னுடைய அகம்பாவம், என்னுடைய ஆணவம், நான், இதுதான் எனக்கு முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை, வெட்டி இருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். இயேசு அவனுடைய பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறார். என்ன நடந்தது அங்கே? ஆண்டவர் இயேசு கைகளை கழுவாமல் பந்தியில் அமர்கிறார். யூத சமூகத்தில் பந்தியில் அமர்கிற போது, விருந்தில் அமர்கிற போது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய கைகளை கழுவ வேண்டும். நான் ஏற்கனவே பரிசேயனை பற்றி சொன்னேன். அவர்கள் கட்டளைகளை, சட்டங்களை மிக நுணுக்கமாக, மிக கவனமாய் கடைபிடிக்கக்கூடியவர்கள். இங்கே நாம் பார்க்கிற போது அங்கே ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை, என்ன சட்டம்? கைகளை கழுவ வேண்டும். நம்ம ஊர்லயும் இருக்கு, கைகளை கழுவ வேண்டும். அப்படிதானே? கைகளை கழுவி சாப்பிட வேண்டும். பிள்ளைகளும் போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றோம். பிரியமானவர்களே, பரிசேயர்கள் உணவு அருந்துவதற்கு முன்பாக கை கழுவதும், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் கை கழுவி வா அதன் பின்பாக சாப்பிடும் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்வது கை கழுவிட்டு வா வந்து சாப்பிடு சொல்வது, சுத்தத்தை நீங்கள் மையப்படுத்துகிறீர்கள். அசுத்தமான கைகளோடு சாப்பிடக்கூடாது. ஆனால் பரிசேயர்கள் வெறும் சுத்தமான கரங்களை பற்றி அவன் பேசல. உன்னுடைய கை சுத்தமாக இருந்தாலும் கூட, நீ அப்பதான் கையெல்லாம் கழுவிட்டு வந்தாலும் கூட, இங்கே அது ஒரு சடங்காக கடைபிடிக்கப்பட்டது, ரிச்சுவல், சமய சடங்கு. எனவே அவர்கள் கை சுத்தமாக இருந்தாலும் கூட, இதற்கு முன்பாக கைகளை கழுவி இருந்தாலும் கூட, பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிற போது அவர்கள் அந்த சடங்கிலே பங்கெடுக்க வேண்டும். என்ன சடங்கு தெரியுங்களா? கானாவு திருமணத்தில் ரசம் தீர்ந்து போகிற போது அங்கே ஆண்டவர் இயேசு புதுமையை செய்கிறார். அங்கே எத்தனை கற்சாடிகள் இருக்கின்றன? அந்த கற்சாடிகள் எதுக்கு வைக்கப்பட்டன? கை கழுவதற்காக, ரசம் ஊத்துறதுக்காக கிடையாது, கைகளை கழுவதற்காக. திருமணத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் கைகளை கழுவிட்டால் திருமணத்துக்குள் பந்திக்குள் போக வேண்டும். அதுபோல இவர்கள் கற்சாடிகளை தண்ணியை வைத்திருப்பார்கள். ஆக உள்ளே வருகிறவர்கள் சென்று தன்னுடைய கைகளை கழுவ வேண்டும். எப்படி கழுவணும்? அதற்கும் ஒரு சடங்கு இருக்கிறது. நாம தண்ணி ஊற்றணுமா கை கழுவிட்டு வந்தமானு இருப்போம் இல்லைங்களா? அது தேய்ச்சி மலம் தெரியாது. அவர்கள் சடங்காக கடைபிடித்தார்கள். எப்படி? அதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுக்க வேண்டும். எடுத்துவிட்டு தங்களுடைய விரல்களை மேலாக நீட்ட வேண்டும். இப்ப இந்த கையை கழுவுதா அப்படின்னா மேலே தன்னுடைய விரல்களை நீட்ட வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல இந்த விரல்களில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் வடிந்து தன்னுடைய ரிஸ்ட் அது வழியாக கீழே போகும். இப்போது அவர்கள் அடுத்ததாக கைகளை தேய்க்க வேண்டும். மீண்டுமாக கைகளை தேய்த்த பின்பாக மீண்டும் தண்ணீர் எடுக்க வேண்டும். இப்போது அவர்கள் தன்னுடைய கைகளை, விரல்களை கீழே வைக்க வேண்டும். கீழே வைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். அது பின்பாக தண்ணீர் கீழே போகும். நீ மாத்தி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு அவங்க சட்டங்களை, ஒரு கை கழுவுகிற ஒரு சாதாரண ஒரு காரியத்தை அதை சமய சடங்காக மாற்றி இதை இப்படிதான் செய்யணும் என்று அவர்கள் சொல். இதுதான் பரிசேயத்தனம், பரிசேயர்கள். இது இயேசு பண்ணல. வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்கிறார். இப்ப பரிசேயர் இயேசு கைகளை கழுவாதை பார்த்து வியப்படைகிறார். ஏனென்றால் இயேசு மத குரு, ஒரு போதகர். ஒரு போதகரே செய்ய வேண்டிய கட்டளையை, செய்ய வேண்டிய சட்டத்தை, கடைபிடிக்க வேண்டிய சட்டத்தை செய்யல அப்படின்னா இயேசுவோடு இருக்கக்கூடிய சீடர்கள் எப்படி செய்வாங்க? ஒரு தலைவனே செய்யலையே, சட்டத்தை கடைபிடிக்கலையே என்று பரிசேயன் வியப்படைகிறான். ஆனா அவன் சொல்லல இயேசு கிட்ட, ஏன் ஆண்டவர் இயேசுவே ஏன் கையை கழுவல? வியப்படைந்தான். பிரியமானவர்களே, இயேசு அவனுடைய உள்ளுணர்வை, அவனுடைய எண்ணங்களை பார்க்கிறார். அவன் கேட்பதற்கு முன்பாகவே இயேசு அவனிடம் ஒரு அறிவுரையை சொல்கிறார். இஸ் கிவிங் அட்வைஸ். என்ன சொன்னார் இயேசு அந்த பரிசேயனிடம்? அவர் சொல்லுகிறார், இப்படியாக நாம் பார்க்கிறோம். பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். கிண்ணத்தையும் தட்டையும் எங்க தூய்மையாக்கணும்? உள்ளே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் உட்புறத்தில் தூய்மையாக்கல, வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன.
அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உருவாக்கியவரே உட்புறத்தையும் உருவாக்கியவர். இதான் முதல் அட்வைஸ். பிரியமானவர்களே, இதில் இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப கவனமாக நம்ம எடுக்கணும். பரிசேயர்கள் மிக சுத்தமானவர்கள், யூதர்கள் மிக மிக தூய்மையானவர்கள். அவன் வெளிப்புற தட்டையும் வெளிப்புற கிண்ணத்தையும் மட்டும் தூய்மையாக்கி உள்ளே இருக்கக்கூடியதை தூய்மையாக்காம இருந்திருப்பார்கள் நினைக்கிறீங்களா? வெளிப்புறத்தை தூய்மையாக்கனவன் உள்ளே தூய்மையாக்காமல் இருப்பானா? வெளிப்புறத்திலேயே அவன் தூய்மையாக்கக்கூடியவன் உள்ளே இருப்பதை தூய்மையாக்காமல் இருப்பானா? நிச்சயமாக அவன் உள்ளே இருப்பதையும் தூய்மையாக்கி இருப்பான். இப்ப நீங்க வெளிப்புறத்தை அதிகமாக தூய்மையாக்குவீங்களா, உள்புறத்தை அதிகமாக தூய்மையாக்குவீங்களா? இப்போ நாமெல்லாம் எதையும் தூய்மையாக்குவது கிடையாது. எல்லாம் பார்சல் வாங்கணுமா, சாப்பிட்டோமா, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டோமா, கழுவுற வேலை மிச்சம் இல்லையா? நாம் வெளிப்புறத்தை எந்த அளவுக்கு தூய்மையாக்குமோ அதை விட உட்புறத்தை அதிகமாக சுத்தமாக இருப்பதில் நாம் கவனம் செலுத்துவோம். பரிசேயர்கள் வெளிப்புறத்தையும் தூய்மையாக்கினார்கள், உட்புறத்தையும் தூய்மையாக்கி இருப்பார்கள். அப்போ இயேசு ஏன் மாற்றி சொல்லணும்? வெளிப்புறத்தை நீங்க தூய்மையாக்குறீங்க, உட்புறத்தை ஏன் தூய்மையாக்க மாட்டீங்க? அப்படி இயேசு ஏன் சொல்லணும் என்றால், இங்கே ஆண்டவர் இயேசு கிண்ணத்தை பத்தி பேசல, தட்டை பற்றி பேசல, பாத்திரங்களை பத்தி பேசல, மனசை பத்தி பேசுறார். பரிசேயர்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறார், பரிசேயர்களுடைய ஆன்மீகத்தை பத்தி பேசுறார், அவருடைய முகமுடியை அணிந்த வாழ்க்கை பத்தி பேசுகிறார், அவனுடைய கேரக்டர் பத்தி பேசுறார். நீங்க வெளிப்புறத்துல இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறீங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்று சொல்லி எல்லாத்தையும் கடைபிடிக்கிறீங்க. எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதனால நீங்க ரொம்ப நல்லவங்களா எல்லாருக்கும் காட்டிக்கிறீங்க. ஆனா பரிசேயர்களே, உங்க மனசு அப்படி இல்லை, உங்க எண்ணம் அப்படி கிடையாது. நீங்கள் படிப்பது போல, நீங்கள் செய்வது போல உங்க மனசு சுத்தமா இல்லை. நீங்க தட்டுக்களையும் கிண்ணங்களையும் சுத்தப்படுத்துவது போல உங்களுடைய ஆன்மாவை நீங்க சுத்தமா வச்சுக்கல. அப்படி என்ன செஞ்சாங்க பரிசேயர்கள்? சுத்தமா இல்லாம அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்தது? இயேசு சொல்றார், உங்கள் மனதுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் இருக்கிறது. உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும். கொள்ளை என்றால் என்ன? கொள்ளை அடிக்கிறது. ஒருவர் போயிட்டு ஒருவருடைய வீட்டில் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு என்னது? அடுத்தவனுடைய பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்வது, பலவந்தமாக எடுத்துக்கொள்வது. உனக்கு இல்லாத பொருட்களை நீ உனக்காக எடுத்துக்கொள்வதுதான் கொள்ளை. தீமை என்பது நன்மை இல்லாத நிலை. அப்ப பரிசேயர்களுடைய மனசுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, பேராசை, அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது. நாம் விவிலியத்திலே பார்ப்போம், நீங்கள் கைம்பெண்களுடைய வீடுகளை அபகரித்துக் கொள்கிறீர்கள். இயேசு சொல்றாரு பரிசேயர்களை பார்த்து, நீங்க கைம்பெண்களுடைய வீடுகளை அபகரித்துக் கொள்கிறீர்கள், பேராசை. இதைத்தான் இயேசு அங்க சொல்றாரு, நீங்க வெளிப்புறத்தை ரொம்ப நல்லவங்களாக்குறீங்க, மனசு சரியில்லை, உங்களுடைய உள்ளம் சரி கிடையாது, உங்களுடைய எண்ணம் சரி கிடையாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் அடுத்தவனுக்கு தீமை, அடுத்தவனுடைய வாழ்வை கெடுக்கிறது, அடுத்தவனுடைய சொத்தை பிடுங்கிக் கொள்வது. மனசு சரியில்லைப்பா, ஆனால் உங்க வாழ்க்கை வெளியே காட்டுற வாழ்க்கை மட்டும் சரி இருக்கு. அதனால நீங்கள் உள்ளேயும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். பிரியமானவர்களே, இந்த அட்வைஸில் இருக்கக்கூடிய 3 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். முதல் காரியம் என்னன்னா, பரிசேயரன் இயேசு கை கழுவாததை சொல்லவே இல்லை. ஆண்டவர் நீங்க கை கழுவல அப்படின்னு சொல்லலை, இயேசு நீங்க கை கழுவல அப்படின்னு சொல்லலை. ஆனால் இயேசு அவனுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொண்டு சொல்றார். இப்போ முதல் செய்தி நமக்கு என்னன்னா, பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய மனசுக்குள்ள நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு தெரியும். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டு இருக்கு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, கடவுள் நம்மை முழுமையாய் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட எண்ணங்களோடும், எப்படிப்பட்ட சிந்தனைகளோடும், எப்படிப்பட்ட உள்ளத்தோடும் மனதோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை பத்தி எல்லாருமே நல்லது நினைக்கிறாங்க, பெருமை பாராட்டி கொள்கிறோம். எல்லாரும் என்ன நல்லவன் சொல்றாங்க, ரொம்ப நல்லவன் சொல்றாங்க, பெருமைப்பட்டு கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் உள்ளத்தை பார்க்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நாம் யார் என்பது அவருக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் மனசாட்சி தொட்டு பார்ப்போம். மக்கள் நம்மை நல்லவர்கள் என சொல்லுகிற போது என் கடவுள் என்னை பார்த்து ஆமா நீ உண்மையிலே நல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசு இருக்கிறதா? ஒன்று. 2வது, போலியான வாழ்க்கை. சட்டங்களை கடைபிடிக்கிறாங்க,
தொழுகை கொடுத்து போறாங்க, படிக்கிறாங்க, பரிசைகள் எல்லாம் நல்லதான் பண்ணாங்க. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை சரி கிடையாது. வழிபாடு நல்லா இருக்கு, ஆனால் வாழ்க்கை சரி கிடையாது. ஆலயத்தில் புனிதனாக இருக்கிறோம், ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு போகிற போது நாம் அப்படி புனிதனாக இருப்பதில்லை. போலியான வாழ்க்கை, முகமூடி அணிந்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, பரிசைகள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நமக்கும் அது பொருந்தும். ஆலயத்துக்கு வருகிற போது அவ்வளவு பக்தி, ஆலயத்துக்கு வரும்போது கடவுள் மீது அவ்வளவு நம்பிக்கை, புனிதனாக இருக்கிறோம், தெய்வீக நிலைக்கு அப்படியே மாறிக்கொள்கிறோம். நம்மளை போல உத்தமன் உத்தமி ஆலயத்தில் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவர்களாக நாம் ஆலயத்துக்குள் இருக்கிறோம். நல்லது. வெளியே சென்றால் இங்கே ஆலயத்திலே திருப்படியிலே சமாதானம் சமாதானம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். வெளியே சென்றால் இங்க அன்பை பற்றி பேசுகிறோம், உதவிகளை பற்றி பேசுகிறோம், எல்லாம் இங்கே நடக்கிறது. வெளியே சென்றால் போலியான வாழ்க்கை. பரிசேயனுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ இரண்டாவது செய்தி, நான் போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, உண்மையிலேயே சிறந்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பிரியமானவர்களே, மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உடம்புக்கு ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். we give more important to our physical body. பவுடர் போடுறது, ஷாம்பு போடுறது, நம்ம அலங்கரித்து கொள்வது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக் போகிறது, எல்லாம் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். நல்லது, உடம்பு நல்லா வச்சுக்கிறது நல்லது. உள்ளே இருக்கிறதை எடுத்து தானம் தர்மம் செய்யுங்கள், அப்போது உங்களுடைய உள்ளம் தூய்மையாகும். ரொம்ப எளிமையாக சொல்கிறார். நம்ம மனசை எப்படி தூய்மையாக்குறது, நம்ம மனசை எப்படி சுத்தமாக்குறது? ஒன்று, நமக்கு திருச்சபை தந்திருக்கு பாவ சங்கீதனம். ரெண்டாவது, ஜப வாழ்க்கை, அருட்சாதனைகளை பெறுவது. இதெல்லாம் நம்முடைய மனசை சுத்தமாக்குது, நம்முடைய தீய வாழ்க்கையிலேருந்து நல்லவனாக மாற்றுது. வெரி குட். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இன்னொரு வழியை சொன்னார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இன்னொரு வழியை சொல்கிறார். உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பரிசீலனை சொன்னார். என்னது அது? நாம் கடைசி வாக்கியப்படுத்தோம். நீங்கள் உங்களிடம் இருப்பதை எடுத்து தானம் செய்யுங்கள், அடுத்தவனு கொடுங்க. உதவி செய்வதன் வழியாக, கொடுப்பதன் வழியாக கூட நாம் தூய்மை அடையலாம். நம்மிடம் இருப்பதை அடுத்தவருக்கு கொடுப்பதன் வழியாக நாம் நல்லவர்களாய் மாறலாம். ரொம்ப எளிமையா சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று, நான் அடுத்தவருக்கு கொடுக்கிற போது என் தன்னலத்தை நான் மறுக்கிறேன். அடுத்தவருக்கு கொடுக்கிற போது என்னுடைய சுயநலத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். நான் அடுத்தவனுக்கு கொடுக்கிற போது பிற நலத்தை நான் நேசிக்கிறேன். நான் அடுத்தவனுக்கு கொடுக்கிற போது அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மனது தூய்மை பெறுகிறது. எனக்குள்ளே தன்னலம் இல்லை, சுயநலம் இல்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்கணும் என்கின்ற நல்ல மனசு எனக்குள்ளே வருகிறது. அடுத்து, நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது என்னுடைய உறவுகள் அதிகமாகின்றன, என்னுடைய சொந்த பந்துகள் அதிகமாகின்றன. நான் மனிதர்களை நேசிக்க துவங்குகிறேன், மனிதர்களை வாழ வைக்கிறேன், மனிதர்கள் படுகிற சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். அப்போது என் வாழ்க்கை நிறைய உறவுகளை தேடிச் செல்கிறது. மூன்றாவதாக, நான் அடுத்தது கொடுக்கிற போது பிரியமானவர்களே, நான் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்கிறேன். மத்திய நற்செய்தியில் 25ஆம் அதிகாரத்தில் அந்த நடுத்தீர்ப்பு சமயத்தில் ஆண்டு சொல்றாரு, நீ இவனுக்கு பசியா இருந்த உணவு கொடுக்கல, தாகமா இருந்து தண்ணி கொடுக்கல, ஆடை இல்லாதவனுக்கு நீ உடை உடுத்தல, லைனா சொல்லிட்டு வராரு. சின்ன சின்ன உதவிகள் தான், நீ செய்யல, அதனால எங்க இடம் இல்லை, விண்ணகத்து இடம் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு பெரிய கஷ்டமான காரியங்கள்லாம் கொடுக்கல. இருக்கிறத அடுத்தவனோடு பகிர்ந்து கொள், இருப்பதை அடுத்தவனோடு ஷேர் பண்ணிக்கோ. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பரிசேயனுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? வெளிப்படுத்தல் மட்டும் நாம் நல்லவர்களாக, மற்றவர் பார்க்கிற விதத்திலே நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் பார்க்கக்கூடிய அந்த இடம், ஆண்டவர் பார்க்கக்கூடிய அந்த விதம், உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை பார்த்து நீ நல்லவன் நல்லவன் சொல்லக்கூடிய விதத்திலே நாம் வாழ்கிறோமா? மாற்றிக்கொள்வோம். நாம் மனித இயல்பு உடையவர்கள் தான். ஆனால் கடவுளுடைய மாபெரும் இரக்கமும் அன்பும் அவருடைய மன்னிப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். அதை நம்பி வரக்கூடிய காலத்தில்
போலி இல்லாத, முகமுடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவிடம் இறைஞ்சுவோம்.